உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. அரசு துறை உயர் அதிகாரிகளின் அலட்சியத்தால் களத்தில் பணியாற்றும் இரு துறையினர் மோதிக்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், காவலர்கள் இலவச பயணம் மேற்கொள்ளும் விஷயத்தில் தமிழக அரசு தரப்பில் 2 ஆண்டுகளாக காட்டப்படும் அலட்சியம் காவல்துறைக்கும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் இடையிலான மோதலாக மாறிவிடக்கூடாது. காவலர் ஆறுமுக பாண்டிக்கும் நடத்துனருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தை பயணி ஒருவர் காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசு பேருந்துகளில் காவலர்கள் இலவசமாக பயணிக்க முடியாது, அதற்கான அனுமதி வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் பயணிக்க முடியும் என்று போக்குவரத்து துறை கூறியது. இதே நிலை தொடர்ந்தால் இது காவல்துறைக்கும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் இடையிலான மோதலாக மாறிவிடும். அது பொதுமக்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் தமிழகத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கையும் பாதிக்கக்கூடும். அதற்கு முன்பாக இந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். ஆனால் இது குறித்து எந்த கவலையுமின்றி தமிழக அரசு மிகவும் அலட்சியமாக செயல்படுகிறது. காவல்துறைக்கும் போக்குவரத்து கழகங்களுக்கும் இடையிலான சிக்கலுக்கு தீர்வு காண தமிழக அரசு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது. காவல்துறையினராக இருந்தாலும் போக்குவரத்து கழக பணியாளர்களாக இருந்தாலும் களத்தில் நின்று மக்களுக்காக பணியாற்றுபவர்கள். இவர்கள் இரு தரப்புக்குமே ஒப்பீட்டளவில் மிக அதிக பணி நேரமும் மிக குறைந்த ஊதியமும் தான் நிர்ணயிக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர்களிடம் அரசே மோதலை ஏற்படுத்தக்கூடாது. அரசு பேருந்துகளில் காவலர்களை இலவசமாக பயணிக்க அனுமதிப்பதன் மூலம் இந்த சிக்கலுக்கு மிக எளிதாக தீர்வு காண முடியும். அரசு பேருந்துகளில் காவலர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியது. அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வராத காவல்துறை, போக்குவரத்து துறை ஆகியவற்றின் அலட்சியமே தமிழகத்தில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு விடையளித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் காவலர் முதல் ஆய்வாளர் வரை தங்கள் பணிபுரியும் மாவட்டங்களுக்குள் அரசு பேருந்துகளில் இலவசமாக செல்ல நவீன அடையாள அட்டை கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். 3 ஆண்டுகள் நிறைவடைய போகும் நிலையில் முதல்வரின் அறிவிப்புக்கான அரசாணை வெளியிடப்படவில்லை. அப்போதைய காவல்துறை தலைமை இயக்குனர் சைலேந்திர பாபுவிற்கு கடிதம் எழுதிய போக்குவரத்து துறை துணை செயலர் உதயபாஸ்கர் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய தகுதியுடைய காவலர்களின் பட்டியலை அனுப்பி வைக்கும்படி கூறியிருந்தார். அதன் பின்னர் இந்த விவகாரத்தில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. காவல்துறை பட்டியல் அனுப்பியிருந்தால் அவர்களுக்கு இலவச பயணம் அனுமதி வழங்குவதால் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் இழப்பை கணக்கிட்டு அந்த தொகையை அரசு செலுத்துமா காவல்துறை செலுத்துமா என்பது தீர்மானிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் காவலர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த நடவடிக்கைகள் எதுவுமே இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. அரசு துறை உயரதிகாரிகளின் அலட்சியத்தால் களத்தில் பணியாற்றும் 2 துறையினர் மோதிக்கொள்ளும் நிலை உருவாகியது. இது தவிர்க்கப்பட வேண்டும். அரசு பேருந்துகளில் காவல்துறையினர் இலவசமாக பயணிப்பதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும். அதன் மூலம் மக்களுக்காக களத்தில் பணியாற்றும் காவலர்களுக்கும் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கும் இடையே மோதலை தவிர்த்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்.